Taste the Daily. திருநெல்வேலி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நிறைவடைந்த பின்னர் 2,33,000 வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தோர், போலி வாக்காளர்கள் மற்றும் கண்டறிய முடியாத பெயர்கள் நீக்கம் செய்யப்பட உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் 2,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் பணிகளுக்கான அவகாசம் வருகிற 11ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பட்டக்கானூர் கிராமத்தில் அரிய கட்டடக்கலையுடன் கூடிய 3 நடுக்கர் கோவில்கள் கண்டறியப்பட்டுள்ளன. சாலையோரங்களில் கவனிப்பின்றி இருந்த கோவில்களில் தொன்மவியல் ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் இவை நடுக்கர் கோவில்கள் என கண்டறியப்பட்டுள்ளன. இக்கோவில்கள் தஞ்சை பெரிய கோவிலை போன்றே கதலிகா கர்ண முறையில் கட்டப்பட்டது எனவும் 350 ஆண்டுகள் பழமையானது எனவும் தொன்மவியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே நங்குடிக்குப்பம் கிராமத்தில் சாலை கடும் சேதமடைந்துள்ளதால் கிராம மக்கள் அவதியடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நங்குடிக்குப்பம் கிராமத்தில் உள்ள சாலை கடந்த சில ஆண்டுகளாக சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது எனவும் இதனால் சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த சாலையால் அப்பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்து தருவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நிலப்பிரச்சினையில் கொலை மிரட்டல் விடுக்கும் நபர் குறித்து புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட நபர் வருவாய் கோட்டாட்சியரிடம் கண்ணீர் மல்க மனு அளித்தார். அக்ராபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயபால் சகுனா தம்பதியினரின் நிலத்தை ஆக்கிரமித்ததுடன் அதில் நடக்கக்கூட விடாமல் செந்தில் என்பவர் கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் கோட்டாட்சியரிடம் புகார் அளித்தனர். விடியா திமுக ஆட்சியில் நில மோசடி நபர்களின் அராஜகம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடி அருகே ஆமை வேகத்தில் நடைபெறும் சாலை விரிவாக்க பணிகளால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் முதல் வாலாஜாபேட்டை வரையிலான சாலை மிகவும் மோசமடைந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை பள்ளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்தில் சிரமம் உள்ளதாகவும் விபத்துகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனத்தில் நிலக்கரி ஏற்றி செல்லும் கன்வேயர் பெல்ட்டுகளை பழுது பார்க்கும் பணியில் ஈடுபடும் BMC தொழிலாளர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்களுக்கு மாதத்திற்கு 10 ஷிப்ட் மட்டுமே வழங்குவதாகவும் இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். இதுகுறித்து கடந்த 3 வருடமாக போராட்டத்தில் ஈடுபட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி 200க்கும் மேற்பட்ட BMC தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக NLC நிறுவனத்திற்கு எச்சரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கடந்த 2 மாதங்களாக குடிநீர் இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். செந்தோரை கிராம மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஆழ்துளை கிணறு பழுதடைந்துள்ளதால் குடிநீர் இன்றி அவதிப்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் ஆட்சியரை சந்தித்து கிராம மக்கள் மனு அளித்தனர். மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமல் திறனற்ற திமுக முதல்வர் வெற்று விளம்பரங்களில் மூழ்கி உள்ளதாக குற்றம் சாட்டினர். இது 2வது தவணையா நாங்க கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். இவங்களும் இப்போ எங்களுக்கு தண்ணி இல்லாத ஒரு காரணத்துல போர் மோட்டர் சரி பண்ணா மட்டுமே எங்களுக்கு தண்ணி கிடைக்கும். இல்லைன்னா அந்த ஊருக்கு தண்ணி இல்லை. கிட்டத்தட்ட 2 மாசமா எங்களுக்கு தண்ணி இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலுமே 5 பேர் 6 பேர் ஒரு குடும்பம் இருக்காங்க. ஸ்கூல் போற பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களும் குளிக்க முடியாம நாங்களும் குளிக்க முடியாம எங்களுக்கு ஒரு அரிசியை போட்டு சோறு வடிச்சு சாப்பிடறதுக்கு கூட எங்களுக்கு ஒரு தண்ணி வசதி இல்லை. வடசென்னை கடலோர பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வரும் நிலையில் ஆபத்தை உணராமல் காசிமேடு கடற்கரையில் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தொடர் மழை காரணமாக ராயபுரம், காசிமேடு கடற்கரை பகுதிகளில் பலத்த காற்று வீசுவதுடன் கடல் சீற்றம் காணப்படுகிறது. இந்நிலையில் ஆபத்தை உணராத இளைஞர்களும் பொதுமக்களும் கடற்கரைக்கு சென்று செல்ஃபி மற்றும் ரீல்ஸ் எடுத்தனர். கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ள விடியாத அரசின் கேவல் துறையினர் உடனடியாக பாதுகாப்பை பலப்படுத்தி மக்கள் கடற்கரைக்கு செல்லாமல் தடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் முதியவர் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இரும்பேடு கிராமத்தைச் சேர்ந்த சம்பத் சதாசிவம் என்ற முதியவரின் சொத்துக்களை எழுதி வாங்கிக் கொண்ட அவரது மகன்கள் அவரை கவனிக்காமல் தனிமையில் விட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நடவடிக்கை கோரி பலமுறை மனுகளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் மனமுடைந்த முதியவர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். திறனற்ற திமுக அரசு அதிகாரிகள் தமது கடமைகளை மறந்து போனதால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாவதாக பலரும் குற்றம் சாட்டினர். விழுப்புரத்தில் மருத்துவமனை மற்றும் நியாய விலை கடையை சுற்றி சேரும் சகதியுமாக உள்ளதால் உள்ளே செல்ல முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். வழுதரெட்டி பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் நியாய விலை கடை கட்டிடங்களை சுற்றி மழைநீருடன் சேர்ந்து கழிவுநீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். இது பற்றி விடியாத நகராட்சி நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் மாறாக மருத்துவமனை மற்றும் நியாய விலை கடையை பூட்டிவிட்டு சென்ற அதிகாரிகளால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க, ரேஷன் கடை இருக்குது, தண்ணி சேர்மானிக்குது. அந்த ரேஷன் கடைக்கு போகும்போது எவ்வளோ பேர் வயசானவங்க விழுந்துடுறாங்க. மாத்திரை வாங்க போனாலும் விழுந்து வாங்கின்னு வராங்க. முந்தானத்து ரேஷன் கடையிலேருந்து ஒரு அம்மா மயக்கம் போட்டு அந்த சேத்துலேயே விழுந்து போச்சு. இந்த குடிக்கிறவங்க, கஞ்சா குடிக்கிறவங்க, சாராயம் குடிக்கிறவங்க எல்லாம் பாட்டில் உடச்சி அங்கே போடுறாங்க. ராவிக்கெல்லாம் உட்காந்து அசிங்கமாக பேசுகிறாங்க. அது பக்கத்தில் வீடு இருக்கும், நம்ம ஏன்னா கேட்டோம்னா நம்மக்கிட்ட சண்டைக்கு வராங்க. ஒரு சேரு கொசு, ராவிக்கெல்லாம் கொசு தொல்லைத்தாங்களே, காவாய்க்க தண்ணி கலந்து வருது. நாங்கள் எப்படி அதில் குடிக்கிறது, எப்படி சாப்பிட்றது? தமிழ்நாடு டாஸ்மாக் ஏஐடியூசி பொதுச்சங்க செயலாளர் தனது மிரட்டலுக்கு கீழ்ப்படியாத டாஸ்மாக் ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக டாஸ்மாக் ஊழியர் அருள்நாத் என்பவர் ஆடியோ வெளியிட்டுள்ளார். திமுக கூட்டணி கட்சியான இடதுசாரி சங்கத்தை சேர்ந்த தனசேகரன் தனது செல்வாக்கை தவறாக பயன்படுத்தி மாநிலம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் பணியாளர்களை மிரட்டி வருவதாகவும், டாஸ்மாகில் விற்பனை செய்யப்படும் மது பாட்டில்களுக்கு மிரட்டி பணம் கேட்பதாகவும், கொடுக்கவில்லை என்றால் ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊழியர் ஒருவர் வெளியிட்ட ஆடியோ பதிவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லாரோட வைத்திய சமைச்சு என்ன சாட்சி போட நீ காசு உங்களுக்கு அத்தனை பேரும் கொலை வருகிறான் தெரியுமா உனக்கு? கொலை வரும், கொலை கிடையாது. அதுதான் சொல்கிறான். சூப்பர்வைசிங்க நான் கவுன்மெண்ட் தான் சேர்ந்தால சில பேர் எடுப்பு பசங்க வேலை செஞ்சுக்கிறானுங்க. அவனுக்கு வேலை செஞ்சு 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 அவனுங்களும் வேலை பண்ணானுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே நயம்பாடியில் மது போதையில் லாரியை இயக்கி சைக்கிளில் சென்ற பள்ளி மாணவியை மோதியதில் பள்ளி மாணவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நார்த்தாம்பூண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். அப்போது நயம்பாடியில் இருந்து மது போதையில் லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் சைக்கிளில் சென்ற மாணவி மீது மோதினார். இதில் மாணவி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் லாரியில் உரிய அனுமதியின்றி மணல் திருடிச் சென்றது தெரியவந்த நிலையில் திறனற்ற திமுக அரசு தமிழகத்தில் இருந்து கனிம வளங்கள் திருடப்படுவதை தடுப்பது இல்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் பழமுதிர் சோலை முருகன் கோவிலில் சோமவாரத்தை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. கார்த்திகை மாத தீப திருவிழாவின் ஒரு பகுதியாக சோமவார திருவிழாக்கள் நடைபெற்று வரும் நிலையில் 3வது வாரமாக நடைபெற்ற விழாவில் சுவாமிக்கு பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருக வழிபட்டனர். சென்னை ஓஎம்ஆர் செம்மஞ்சேரி இணைப்பு சாலை சிதிலமடைந்து மழைநீர் தேங்கியதால் பள்ளம்மேடு தெரியாமல் வாகன ஓட்டிகள் தவித்து வருகின்றனர். சென்னையில் பெய்து வரும் மழை காரணமாக ஓஎம்ஆர் சாலையில் இருந்த செம்மஞ்சேரி செல்லும் இணைப்பு சாலை மற்றும் ஆவின் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள சாலை ஆகியவை குண்டும் குழியுமாக சேதமடைந்துள்ளது. மேலும் பள்ளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பள்ளம்மேடு தெரியாமல் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்கி வருகின்றனர். மழைநீர் வடிகால் வசதி குறித்து திறனற்ற திமுக அரசிடம் முறையான திட்டமிடல் இல்லாததால் சிறிய மழைக்கு சிரமப்படுவதாக குற்றம் சாட்டினர்.
டிட்வா புயல் பாதிப்புகளின் காரணமாக நாகை மாவட்டத்தில் கார்த்திகை தீபத்திற்கான விளக்கு விற்பனை மந்தமானதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். புயலால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். கீழ்வேலூர், வேதாரண்யம், வேளாங்கண்ணி மற்றும் கீழையூர் உட்பட மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் களிமண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குகளின் விற்பனை மந்தமாகி உள்ளதாக விற்பனையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரியலூர் அருகே உள்ள கல்லூர் கிராமத்தில் சீரமைக்கப்படாமல் சேரும் சகதியுமாக மாறியுள்ள சாலையில் நாற்று நட்டு மக்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். இக்கிராமத்தில் அமைக்கப்பட்டிருந்த கான்கிரீட் சாலை முறையான பராமரிப்பு இல்லாமலும் வடிகால் அமைக்கப்படாமலும் இருந்த நிலையில் சேரும் சகதியுமாக மாறியது. இந்நிலையில் இதனை கண்டித்த மக்கள் சாலை சேற்றில் நாற்று நட்டு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். பலமுறை கோரிக்கை விடுத்தும் அலட்சிய மாடல் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் சாலையை சீரமைத்து வடிகால் அமைக்கவில்லை என கிராம மக்கள் சாடியுள்ளனர். எங்களால் நடந்து வரவே முடியல சார். இந்த பக்கம் வர்றவங்களாலையும் யாராலையும் எந்த யூஸ் ஆன பொருட்கள் எதுவுமே வாங்கவும் வைக்கல. பூச்சி பொட்டு வந்துக்கிட்டு இருக்கு. பிள்ளைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. எங்களால் நடந்து போக முடியல. வயசானவங்கள அழைச்சிக்கிட்டும் போக முடியல. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே முதியவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜீவ்காந்தி சிலை பேருந்து நிறுத்த பகுதி அருகே முதியவர் ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இந்நிலையில் முதியவர் வயது மூப்பினால் இறந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகம் மக்களிடம் எழுந்துள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினரின் மெத்தனத்தால் கொலைகள் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். வேலூர் காட்பாடியை அடுத்த PN பாளையம் ஏரிக்கரையை சேதப்படுத்திய திமுகவினருக்கு ஆதரவாக செயல்படும் வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். அனுப்பநேரி ஏரிக்கரையை திமுகவை சேர்ந்த இருவர் சேதப்படுத்தியது குறித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் திமுகவினருக்கு ஆதரவாக செயல்படும் வட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி PN பாளையம் மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவது குறித்து மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கழிவுநீருடன் திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மங்களம் கொம்பு பகுதியில் கடந்த ஒரு மாதமாக குடிநீருடன் கழிவுநீரும் கலந்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் விடியாத திமுக MLA உள்ளிட்டோரிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் கழிவுநீரை பாட்டிலில் பிடித்து வந்து ஆட்சியரிடம் காண்பித்து மனு அளித்தனர். உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் சாலை மறியல் நடத்தப்படும் என ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். கலெக்டர் ஆஃபீஸர் வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அதுக்கான நடவடிக்கை எடுப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது எடுக்க தவறினால் ஒரு வாரம் பார்ப்போம். மறியல் பண்ண போகிறோம். எங்கள் ஏரியாவில் காலி குடத்தை வச்சு மெயின் ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ண போகிறோம். அது நாங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் காய்ச்ச பெரிய ஆளுகளுக்கெல்லாம் கால் வீங்கிச்சு. ஒரு தண்ணியை பார்த்தீங்கன்னா எம்பா இருக்குது. இந்த தண்ணி தான் பார்த்துக்கங்க. இந்த தண்ணி என்ன இருக்கு எங்கள் பாருது. இந்த தண்ணி எப்படி குடிக்கிறது? இது ஃபஸ்ட்டு விட்டது. இது கழிவு தண்ணின்ட்டாங்க. ரெண்டாவது விட்ட தண்ணியை பார்த்துக்கங்க. இப்படி தான் இருக்குது. தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் திமுக கூட்டணியை சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் 17 பேர் ராஜினாமா செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நகரமன்றத்தில் மொத்தம் உள்ள 33 உறுப்பினர்களுள் திமுக கூட்டணியை சேர்ந்த 17 உறுப்பினர்கள் பொம்மை முதல்வரின் உத்தரவையும் மீறி ராஜினாமா செய்துள்ளது ஸ்டாலினின் ஆளுமையின்மையை வெளிக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. உள்ளாட்சி நிர்வாகங்கள் முற்றிலும் கட்டுப்பாட்டை இழந்து அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதோடு ஊழலில் மூழ்கியுள்ள நிலையில் இதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா என பொதுமக்கள் சாடியுள்ளனர். சென்னையில் ஒருநாள் பெய்த மழைக்கு நுங்கம்பாக்கம் பிரதான சாலைகள் குண்டும் குழியுமாக மாறி சல்லியாக பகிர்ந்துள்ளதால் வாகன போட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் ஆங்காங்கே கழிவுநீர் கால்வாய்களும் நிரம்பி சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்களுக்கு தொற்றுநோய் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே 4000 கோடியில் மழைநீர் வடிகால் பணி செய்த லட்சணம் இதுதானா என பொதுமக்கள் திறனற்ற திமுக அரசுக்கு கேள்வி எழுப்பினர். சென்னையில் பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் சாலைகள் குண்டும் குழியுமாக மாறியுள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அண்ணா சாலையில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் காரணமாக தேனாம்பேட்டையில் இருந்து பாரிமுனை நோக்கி செல்லும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்று செல்வதால் அவதியடைந்தனர். விடியாத திமுக அரசின் போக்குவரத்து காவலர்கள் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யாததாக குற்றம் சாட்டினர்.